காமராஜ்புரி ஏரியாவில் ஆத்து மணலில் கொள்ளையடிச்சு வியாபாரம் பண்ணுறதுல 2 கேங்கு இருக்கிறானுங்க. ஓ அண்ணன் குத்தாம் சார்ண்ணா, நாளைக்கு பார்த்து பேசி முடிச்சுக்கோ. போ இப்போ எங்களை மீறி என்ன நடந்துருப்போது பார்த்து முடிச்சுக்கலாம் போ. ஒன்று முருகா கேங்கு, இன்னொன்று சத்யா கேங்கு. சத்யா தொழில் செய்கிற மூஞ்சிங்களை பாரா. ஆமாம், இவர் இருமாண்டி கமலு, அவர் பசுபதி, இவர் நெப்போலியன். இவருங்கண்ணா மூஞ்சிகளை பற்றி பேசினுக்கிறாரு. டேய் வார்த்தை எழுதி பேசுங்கடா. ஏன்டா இந்த முருகா கூட சேர்ந்து சுற்றி நிற்கிற? எத்தனை முறைடா உனக்கு சொல்கிறது? ஒரு முறையாவது கேட்குற நீ? அவனுக்கு கூட சேர்ந்துன்னு வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுன்னு மணல் எடுத்து சுற்றி நிற்கிறியே. எதுக்குடா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி நிற்கிற? ஒழுங்கா எங்கன்னா ஒரு வேலைக்கு போயல்ல. யோ என்ன சும்மா நொய்யின்னு என்ன ஆச்சு? என்ன பண்ணிட்டாங்க? எப்போ பார்த்தாலும் லப லப லபன்னு கத்தின்னு. யாரு நான் லபலபன்னு கத்துறேன்னா? நீ தான்டா என்னை கத்த வைக்கிற. நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன்டா கத்துறேன்? போவாது, நின்றா. நான் பேசினேக்கிறேன், நீ பாட்டில் போயினேக்கிற. நின்றா டேய், நின்றா. வாடா ஆச்சா, நாஸ்டா தின்னு போவ. இல்லக்கா வேணாம். சரி நான் கொடுத்து முடிச்சுட்டுக்கிறானுங்க. பேசி முடிச்சுட்டுக்குறா. ஏய் வடிவேல பேசி முடிச்சுட்டுக்கிறீங்களா? நைட்டெல்லாம் நல்லபடியாக எதுவும் கை மாறி இருக்கக்கூடாது. டேய் குரல் கொடுக்க ஆள் இல்லாமல் எங்கடா போயிருந்தா? தண்ணி ஊற்றின லேட் ஆயிடுச்சுடா. கொஞ்சம் இல்லைன்னா சீன் ஆகிட்டுக்கிட்டா மயிறு. என்னடா சொல்கிறா? டேய் யாரா அவன்? ஏய் மூர்ற வந்தது காமெடி பண்ணுகிறாரு. என்னது காமெடி பண்ணுறேண்ணா? வரியா பொருளே இல்லாமல் அடிச்சு மூஞ்சில் மார்க் வர வச்சிரு. ஏய் அச்சா கம்முனரு. இல்லை முருகா, ரொம்ப ஓவராக பேசினுக்கிறானுங்க. கம்முனருன்றல தலைவரா, ஊரில் இவங்க ஒரே பிரச்சனையாகுது தலைவரா. பார்த்து இன்னைக்கு முடிச்சிடலாம். அடிச்சுனுங்க இச்சுன்னு ஒரே தொல்லையாகுது. எல்லாம் பேசாச்சு தலைவரா, பார்த்து முடிச்சு விட்டுருங்க தலைவரா. ஒரே பிரச்சனையாக இருக்குது, பார்த்து முடிச்சு விடுங்க தலைவரா. சரி வணக்கம்பா. வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காரு. உட்கார் சத்யா, உட்கார் முருகா. சொல்லுங்கப்பா, எதுக்கு பேச வர சொல்லிக்கிறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. பேசுறதுக்கெல்லாம் என்ன இல்லைண்ணா, கொடாஞ்சி நாங்கள் எடுத்துக்கிறோம். வடுப்பேரி அவனுக்கு எடுத்துக்கிட்டோம். ஏய் பேசத்தானே வர சொல்லிக்குதே. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா, சூத்தமுன்னு நாங்கள் சொல்கிறத கேளு. தேவையில்லாத பேசினா தேவையில்லாத சீன் ஆகிடும். மூட்டு நாங்கள் சொல்கிறது கேளு. வேற விஷயம் தெரியாமல் பேசுங்க. நான் முருகா கை மாறி போயிடும் உனக்கு அவ்வளோ பயங்குது இல்லை? அப்போ விட்டு குத்துட்டு போங்க. அதே விட்டு குத்துட்டு போகிறதா? மலருக்கு இடத்த உனக்கு விட்டு குத்துட்டு ஒன்றும் இல்லாதோட பேர் வச்சு நாங்கள் என்ன நக்கின்னு போகிறதா? ஒழுங்கா தொழில் பண்ண தெரியாதவங்களாம் கொடாஞ்ச வச்சு என்னடா பண்ண போகிறீங்க? சும்மா நோய் நோயின்னு கத்திரிக்கிறீங்க. சும்மா இருங்கப்பா. எங்களை வர சொல்லிட்டு நீங்களே பேசியிருந்தா எப்படிப்பா? நாங்கள்லாம் என்னத்துக்குறோம்? சும்மா இருங்கப்பா. இதுப்பா சத்யா, கொடாஞ்சி ஆற்றுல 6 மாதம் நீ ஓட்டிக்கோ. அடுத்த 6 மாதத்துக்கு முருகா கை மாற்றி விட்டுரு. என்னப்பா சொல்கிறதா? தலைவரா அப்படியே ஆகட்டும், அப்போ அடங்குவானுங்க. ஏன்பா தலைவர் சொல்கிறது புரிதா? அவன் எடுக்கிறதால நீ எடுக்கக்கூடாது, நீ எடுக்கிறதால அவன் எடுக்கக்கூடாது. தொழிலில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்குங்க. அதான் சொல்லிட்டாங்கல்ல, கையெழுத்த போட்டு கிளம்புட. யோ ரத்னா, நான் சொல்லி வச்ச மாதிரி பேசுற. எவ்வளோ குத்தானுங்க? அவ்வளோதான் தெரிஞ்சுக்க. ஏய் என்னப்பா முருகா இப்படி கேட்குற? நான் போய் அப்படி செய்வேனாயா? யோ நீ செய்வன் தான் அப்படி கேட்குறேன். தெரிஞ்சனா சரியா பிரச்சனை ஆயிரும். லீஸுக்கு எடுத்த மணல் ஆறுங்கள சத்யா நினச்ச மாதிரியே உடுப்பேரியார் முருகா கைக்கும் கொடாஞ்சியார் சத்யா கைக்கும் போச்சு. யோ ரத்னா, மாலை உனக்கு இருக்கு தெரியா? கிருஷ்டடி சந்தில் மாட்டாமையா போயிடுவ? சத்யா பிரச்சனை இல்லாத பார்த்துக்குப்பா. பாத்தியா பேசுந்தா? சரி தலைவரே. அவன் கையில் பார்த்து உசரா தொழில் பண்ணிங்கப்பா.
முருகா இடத்துல வந்து சத்யா எடுக்க மாட்டான், சத்யா இடத்துல வந்து முருகா எடுக்க மாட்டான். 2004 என்னதான் டிஎம்கே ஆச்சு இருந்தாலும் கூட விஓ தாசில்தார் மாட்டு வண்டியில் மணல் ஓட்ட பர்மிஷன் தராதனாலும் கேஸ் ஓடுறதுனாலும் லோடுக்கு 25 மூட்டைன்னு டிவிஎஸில் ஓட்ட ஆரம்பித்தானுங்க. ஏரியாவில் பண்டகை செய்கிறது, கபடி போட்டி நடத்துறது, ஜனங்களுக்கு ஏதாவதுனா ஒன்று செய்கிறது, இந்த மாதிரியெல்லாம் முருகா தன்னுடைய செலவிலே செய்கிறதுனால முருகாவுக்கு பசங்களுடைய பலம் அதிகம். அதனால் முருகா என்ன சொன்னாலும் பசங்க அப்படியே செய்வாங்க. டேய் அச்சா, சொல்லு முருகா. லீலாக்கா வீட்டுக்கு 5 லோடு மணல் ஓட்டணுமா? அதுனா எதுன்னு பார்த்து ஓட்டி கொடுத்துருங்கடா. சரி முருகா, ஓட்டி கொடுத்துரும். ஆனால் சத்யாவுக்கு அதிகாரிகளோட பலம் அதிகம். எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், தாசில்தார் இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரிங்கெல்லாம் தன் கையில் போட்டு வச்சுக்கிறதுனால மணல் கொள்ளையடிக்கிறதுல எந்த கேஸும் தான் பக்கம் வராத அளவுக்கு பார்த்துக்கிறான். அதனால் மணலை அதிகமாக கொள்ளையடிக்க ஆரம்பித்தான். அவனுக்கு மார்க்கெட்டும் அதிகமாச்சு, கூடவே பிரச்சனையும் ஆரம்பிச்சுது. சத்யா, லீலாக்கா கிராக்கி கிடைக்குமா? வாடா பேசி பார்க்கலாம். நம்ம கேட்டால் கொடுக்காதே போயிரு போகுது. சரி, ஏதோ சத்யா, லீலாக்கா பண்ணுது. நான் லீலாக்கா காலையிலே கறி குழம்பா? சொல்லு சத்யா. நான் லீலாக்கா லோடு போய் முருகா கிட்ட குத்தி வச்சுக்கிறிய, அவங்ககிட்ட தொழிலை குத்தா உன் வீடு தேடி மணல் வராது, ஸ்டேஷனை தேடி தான் போகும். உன் வீட்டு வேலை தான் நிற்கும். யாருக்கிட்ட போய் தொழிலை குத்தி வச்சுக்கிற பேர்? என்கிட்ட கொடுக்கா. சொன்ன தேதிக்கு சொன்ன டைமுக்கு நான் மணல் இறக்குறேன். நம்மக்கிட்ட அதிகாரி இருக்கிறாங்க, கேஸ் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். நம்பி கொடு. யோசிக்காத லீலாக்கா, கரெக்டாக முச்சு குத்துரும். நான் சத்யா என் வீட்டு வேலை நிக்காதுன்னு தான் சரி. அதெல்லாம் நிற்காதுக்கா, பசங்கிறானுங்க, எல்லாம் பார்த்து செஞ்சிருவானுங்க. டேய் வாங்கட, வீட்டு வேலை நிக்காத நேரத்துக்கு மணல் ஓட்டி கொடுத்துருங்க. பார்த்துக்கலாங்க. முருகா பஞ்சா கேட்குறாங்கல்ல? யாரு? தோல் சாப்பில் அழைச்சாராங்களா அவங்களா? ஆமாம் முருகா, அவங்க பையன் சுரேஷ் மணல் எடுத்த வரானா. அவன் என்னத்துக்குடா? காலேஜ் ஃபீஸ் ஏதோ கட்டணுமா? அவங்க அம்மாவுக்கும் சாப்பிட வேலை இல்லையா, அவங்க அப்பங்கார இப்படியே குச்சின்னு சுற்றி நிற்கிறான். அதான் லோடு ஏற்றுற காசுலையாச்சும் காலேஜ் ஃபீஸ் கட்டலான்னு கேட்குறான்டா. ஏண்டா ஏதாவது புத்தியா இருக்குது? படிக்கிற பையனை போய் இந்த தொழில் இழுத்துட்ற. டேய் ஜானே, சொல்லு முருகா. மாமூல் கட்டுற காசை எடுத்து அவங்க கையில் குத்து பீஸை கட்ட சொல்கிறேன். சரி முருகா. மாமூல் கட்டுறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய் பிள்ளைங்களா, வருங்காலத்தில் மத சண்டை இல்லாமல், ஜாதி சண்டை இல்லாமல், எந்த ஒரு தீண்டாமையும் வன்முறையும் இல்லாமல் அண்ணன் தம்பி போல் அனைவரும் ஒத்துமையாக இருக்கணும்டா. என்ன அண்ணன் சொல்கிறது புரியுதா? நல்லா படிக்கணும், நல்லா படித்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும். நான் சொல்கிறது ஏய் எல்லாத்துக்கும் இருக்குதுடா, சண்டை போடாதீடா. இருங்கடா எல்லாத்துக்கும் தான் இங்கே இது. இருங்கடா எல்லாத்துக்கும் தான் இங்கே இருங்கடா. வணங்கண்ணா. வணக்கம் முருகா. வணங்கண்ணா. வணக்கம்பா. ஏய் தம்பி கூடுறா. ஏய் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஊட்டுறா. ஹேய் கருப்பி. சிப்பே உன் ஜாலி மாதிரி. ஏய் கீழே பார்த்து வாடா, பொண்ணை பார்த்தா கண்ணே. வணக்கம் முருகா. வணங்கண்ணா. டேய் ஆச்சா. சொல்லு முருகா. ஆமாம், லீலாக்கா வீட்டுக்கு 5 லோடு மணல் ஓட்ட சொல்லியிருந்தேனே, ஓட்டி கொடுத்துட்டீங்களாடா? முருகனா என்ன குடியா? டேய் ஆச்சா, நான் என்ன கேட்டுங்க நீ கம்முனே இருக்கிற? இல்லை முருகா, அதான் என்னைக்கு வரலான்னு கேட்கறதுக்கு போயிருந்தேண்ணா. நம்ம லோடு அடிச்சா வண்டி பிடிச்சிடுறாங்கன்னு சத்யா லீலாக்கா கிட்ட வந்து சொன்னானா. அதனால லீலாக்கா சத்யாவுக்கு தொழிலை கைமாற்றிச்சிடா முருகா. அவனை ஏமாற்றி பொழைக்கிறது அவன் புலவ போச்சிடும். எங்கடா இருக்கிறான் அவன்? அவன் அங்கே சுரகாட்டில் சரக்கு தான் அடிச்சுன்னு இருப்பான். எப்படின்னா முருகா கிராக்கியாச்சா? தொழில் பண்ண தெரியாதவன்டா அவன்லாம். இந்த மாதிரி தொழிலுக்கெல்லாம் அதிகாரிங்க பணம் தான் வேணும். அது என்கிட்ட தான் கீது. அவன்கிட்ட வெறும் வெத்து பசங்களை வச்சுன்னு தொழில் பண்ணுங்கிறானுங்கடா. அப்படிதான் வண்டி பிடிக்கணுங்க. எப்படி பேசி தொழிலை பிடிச்சோம் பார்த்தியா? அதான்டா நான். ஏய் அதான் ஆம்பளைங்க வராங்க தேர்தல எழுதி நிற்க மாட்டா. ஐயா நீ இங்க பாக்குற போ.
ஆமாம் உட்காந்து பார்க்குறாங்க வேற. டேய் விட்டு வாடா. நம்ம எதிரில் அவனுக்கு தொழிலே பண்ணக்கூடாது, நம்ம எதிரில் அவனுங்க வளரவே கூடாது. அவனுங்களுக்கு அடி மேலே அடி கொடுத்தாதான் நம்பலாம் யாருன்னு அவனுங்களுக்கு தெரியும். கரெக்டாக சொன்னண்ணா. அக்கா பையனா அவனுங்க தட்டி விட்டுலாம் ஒன்றா தட்டிடணும். சரியான பீஸ்லாம் பண்ணி அவனுங்க. இதுவே கடைசியாக இருக்கட்டும். என் சாமி வருவாருன்னு, என் சாமி வருவாருன்னு, என் சாமி வருவாருன்னு நான் சாமந்தி வாங்கி வச்சேன். என் சாமி வரவில்லை, என்னை கொண்டு வந்த புண்ணி வேற அந்த சாமந்திய வாடுதம்மா. என் ராஜா வருவாருன்னு, என் ராஜா வருவாருன்னு என்னை கொண்டு வந்த சாமிய நான் ரோஜா பூ வாங்கி வச்சேன். என் ராஜா வரவில்லை, எனக்கு வந்த சாமிய அந்த ரோஜா பூ வாடுதங்க. வந்தவொடனே கொலாவில் குடத்து வச்சா விட்டுருணுமா? நாங்கள் நின்று பிடிக்குவானாவா? சாவாயிடுக்கு ஒரு 2 நாடு விடக்கூடாது அர்ஜென்ட்டுக்கு. அதுக்கே உனக்கு வந்தவொடனே விட்டுருவாங்களா? ஒரு 2 நாடு மட்டும் பிடிச்சின்னு போயிடுறான். சரி பிடிச்சின்னு போ. எவ்வளோ சாலைக்கு பட்டே இதுக்கு? ஏப்பா 4 பேர் வாங்கப்பா, படுத்துக்கு இலையே கடத்திடலாம். ஏமா எழுமா 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 நவர் 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 தூக்கு 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 தூக்கு. பார்த்து தலை பார்த்து தொங்குது பாரு. பின்னாடி பின்னாடி பார்த்து போ, பின்னாடி பார்த்து போ. வை வை கடத்து கடத்து கடத்து. மொல்ல மொல்ல கண்ணிகக்கா வனஜாக்கா அடுத்தது நீ தானக்கா? எதுக்கா இதெல்லாம் எங்களை அண்ணாதியா விட்டுட்டு போயிட்டியே, எங்களுக்கு யாருக்கா தோணை? ஒண்டி ஒரு உசுறு இருக்கிறன்னு தானக்கா நாங்கள் தைரியத்தில் இருந்தோம். போயிட்டேக்கா அமைதியாரு அமைதியாரு அழாதீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாருங்க.
இன்னும் சீக்கிரம் சாவு வந்துட்டு அது அக்கா இல்லையாக்கா அன்னையக்கா அன்னைக்கா மாலை போடுற எத்தனடா ஏய் மன்றல வாடா அக்கா அதெல்லாம் விட்டு போயிட்டியாக்கா பசங்களாம் தவிக்குதுக்கா நேற்று தானே காசு கொடுத்துட்டு போனேன் உனக்கு என்னக்கா ஆச்சியாக்கா ஏப்பா மோளக்கார யாருப்பா வாங்கப்பா எங்கடா அமுச்சிக்கிறவனா டேய் அங்கே தானே அமுச்சிக்கிறேன் போனோம் என்னன்னே தெரியலடா இதான் வந்துட்டான் பாடுறா டேய் அங்கே வேற அடிக்கிறதுக்கு குமுறேன் போனா வரதில்ல சீக்கிரமா விட்றா டேய் டக்குன்னு டேய் யாருக்காட்ட ஒப்பஸ்ட்டு பாருக்கா இந்த பொட்ட பசங்க அழுது எங்களையக்கா டேய் இந்தாடா டக்குன்னு சாப்பிட்டு இல்லைடா அவன் வேற பணத்தை வெளியே போட்டு நம்மள வேற கூப்புனுக்குறாங்க நடுங்கடா டேய் ஆமாம் இந்த இளவு எடுக்கிறதுக்குள்ள நம்ம மேலே வைத்துருவாங்க மாதிரி எலியக்கா எக்கா எக்கா எக்கோ எலுக்கா எலுக்கா எக்கோ எலுக்கா பசங்க அழுது எலுக்கா பசங்க எங்க போய் நிற்கும் எக்கா ஐயோம்மா எங்களுக்கு போயிட்டியம்மா எலுமா எக்கா எக்கா எலியக்கா ஏப்பா மோளக்காரங்களே வாங்கப்பா எவ்வளோ நேரம்ப்பா வாசலில் பணத்தை போட்டு காத்துனுக்குறதா சீக்கிரம் வந்து அடிங்கப்பா நான் அதை வந்துட்டு நான் அச்சுல ஒன்று டேய் செட்டி துடும்பு எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கிச்சுண்ணா ஒரு வார்த்தை சொல்லாது போயிட்டியே அக்கா கண்டிக்கா எலுக்கா எனக்கு யாரும் இல்லக்கா கூட பிறந்தவங்க உன்னை விட்டா அக்கா அப்பா என்ன பேத்தவரே மனம் வளர்ந்து வந்த மேனெல்லாம் மனம் வளர்ந்து வந்த மேனெல்லாம் மணிக்கு வருத்தப்பட்டு நிற்கிறோம் துளுத்தமாக்கோ கண்ணிக்கு மணிக்கு வருத்தப்பட்டு நிற்கிறோம் தோட்டத்து மல்லவா தோட்டத்தே மல்லவா மழை துளுந்து வந்த பெண்ணெல்லாம் தோட்டத்தே மல்லவா மழை துளுந்து வந்த பெண்ணெல்லாம் துளுத்தமாக்கோ மணிக்கு வளர்த்த துளுத்தமாக்கோ மணிக்கு வருத்தப்பட்டு நிற்கிறோம் என்ன பெத்தவர அந்த பாவி மக யோசனை தருக்குத்தி ராஜமன்ன மணிக்கு தருக்குத்தி ராஜமன்ன மனரு தேடி வந்து மலையிட்ட தருக்குத்தி ராஜமன்ன என்ன பெத்தவர மனு தேடி வந்து மலையிட்ட மலையிட்ட நாள் முதலா மணிக்கு மலையிட்ட நாள் முதலா மனு மாங்காயில நீ மலையிட்ட நாள் முதலா மனு மாங்காயில நீ ஐயோ என்ன
நான் முருகா மணல் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு பழகுதே. நான் வேணா ஸ்டேஷனில் சொல்லி வண்டியை தட்டுமா? ஏய் என்னங்கடா அவன் வயிற்றுல வாயில் அடிச்சு தொழில் பண்ணி ஏரியாவில் மூஞ்ச பூச்சின்னு ஆணவத்தில் பேசினுக்கிறீங்களா? நான் அப்போ சுடுகாட்டில் வாங்கினீங்களே மறந்துட்டு பேசினுக்கிறீங்க. ஏய் சபரி, ஏதோ நீ சரக்காச்சு தவிர்த்துனால மீந்தீங்க இல்லைன்னு வை, அங்கேயாச்சும் குழியில் காட்டிட்டுக்குவோம். டேய் அன்னைக்கு சுடுகாட்டில் சீனான இடத்துல நான் இல்லை, நான் இருந்திருந்தேன் அடிச்சு கை காலெலாம் வச்சுட்டுக்குவேன். டேய் அழுக்க கம்மனேரே. முருகா நீ சொல்கிறா, இங்கே அடிச்சு விட்டுடலாம், சாவோடு சாவாயிட்டோம். ஐயோ பேச்சு பாத்தியா இதுக்கு? சாவோடு சாவே ஆக்கிடுவேன். தானே ராங்கியா பேசுறீங்க. ஏவா சாவு விட்டாண்ட வந்து யாருப்பா சண்டை பண்ணுறதா? அன்றைக்கி நடந்த சம்பவத்திலிருந்து முருகா சத்யாவை சாவடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சமயத்தை எதிர்பார்த்துன்னு இருந்தான். சத்யா, இந்த முருகா வர வரம் நம்மளுக்கு ரொம்ப டப்பு கொடுக்குறான்டா. அவனுங்களை வளர விட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போய் அவனுக்கு முன்னாடி நிற்கிற நிலைமையாரு. என்னை மீறி அவன் தொழில் பண்ணிவிடுவானா இல்லை ஏரியா உள்ள வளரதான் விட்டுருவானா? அதுக்கு தான் அவங்ககிட்ட இருந்து வந்த தொழிலை லீலாக்கா கிட்டேருந்து பிடிச்சி நான் வாங்கினேன். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவன் மனையிலத்து தொழில் பண்ணாத மாதிரி ஸ்டேஷனில் பேசிட்டு தான் வந்துக்கிறேன். இனி எது ஒன்றும் ஏரியா ஜனங்க என்கிட்ட தான் வந்து நின்றாகணும். ஏன் அவனே என்கிட்ட தான் வந்து நின்றாகணும். சத்யானா சும்மாவா? இவன் ஏன்டா மூஞ்ச ஒரு மாதிரியாக வச்சுருக்கிறான்? டேய் வடிவே, என்ன விஷயம்? ஒரு கிராக்கி முருகா கிட்ட நம்மளுக்கு தொழில் கை மாறிச்சுல்ல, லீலாக்கா விடுதுண்ணா. ஆமாம், அந்த வீட்டுக்கு தான் ஓட்டி முடிச்சிட்டு மேடம். கட்சியாக நான் ஊருக்கு கிளம்புறப்போ வீடு பூசு வேலை செய்யணும்னு 4 வண்டி மணல் ஓட்டி கொடுக்க சொன்னேன். ஏன் ஓட்டி கொடுக்கல? ஓட்டி கொடுத்துட்டுனா, ஆனால் அது வெறும் கப்பி மண்ணலாக்கி தான், அதில் பூச வேலையே செய்ய முடியாதான். அதனால் ஊட்டி வேலையும் அப்படியே நிற்கிதான். அர்ஜென்ட்டாக நீ நைட்டே நல்ல மண்ணலாம் 4 லோடு ஓட சொல்லி அவன் பொம்பளை நம்மள ஒரு மாதிரியே லைசன். இதில் வேறு தொழிலை முருகா கிட்டேயாவது குத்துக்குன்னு அந்த பொம்பளை தள்ளி காட்டுது. ஏய் மொத்தம் என்ன அதெல்லாம் 2 நாள் ஊரில் எல்லாத்துக்கு. சத்யா, நம்ம எதிரில் மணல் ஓட்டி ஓட்டியே நம்மளுக்கு மணலே இல்லாத ஆயிடுச்சுடா. சரி உள்ளே போய் எடுக்கலான்னு பார்த்தா வண்டி வரத்துக்கு ரோதாவே இல்லை. எப்படி மணலை லோடு ஏற்றி டிவிஎஸில் இழுக்கிறதுன்னு யோசித்தோம். அதான் எதிரிலே இருக்கிறது எடுத்துன்னு போய் தள்ளணும். ஏய் மணல் எல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? பெரிய புடி மாதிரி நீங்களே முடிவு பண்ணி செஞ்சா. இப்போ போய் மணல் இல்லை இருக்கிறதா ஓட்ட முடியும்னு தொழிலை திருப்பி கொடுத்தா இப்போ முருகா மூஞ்சை வச்சு கம்பேர் பண்ணி பேச மாட்டாங்க. அப்படி பேசினா எத்தனை நாள் கஷ்டப்பட்டு ஏரியாவில் மூஞ்சி டீ காட்டினதெல்லாம் கட்சியில் கசப்பாக போவாதே. என்னடா தொழில் பண்ணுறீங்க? டேய் மோகா, என்ன இதெல்லாம்? அண்ணா 4 லோடு தானே, முருகா இடத்துல இறங்கி அடிச்சிடலாம். என்னடா சொல்கிற? முருகாக்கு தெரிஞ்சு சீன் ஆயிடுச்சுன்னா? ஆகாதண்ணா. அதான் வந்து 6 நாள் முன்னாடி கேஸ் ஆயிடுச்சுல்ல. ஸ்டேஷனில் 10 நாளைக்கு மணல் ஓடுதான்னு சொல்லிட்டுக்கிறாங்க. இன்னும் 3 நாளைக்கு ஆற்றுல இறங்க மாட்டான். இந்த நேரத்தில் தான் நம்ம இறங்குறது கரெக்டு. ஆமாம் சத்யா, வடிவேல் சொல்கிறது கரெக்டு தான். இந்த நேரத்தில் தான் நம்ம இறங்கணும். சரி, நீ முருகா இடத்துல இறங்கி மூட்டையை பிடிச்சி வச்சுருங்க. நான் எஸ்ஐ கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரிண்ணா, அப்படி தான் செய்யலாம். சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான்.
ஏய் ஆச்சாடா சீக்கிரம் டேய் சீக்கிரம் எடுங்கடா. முருகா வந்துட போகிறான், சீக்கிரம் எடுங்கடா. அவனே என்னை எப்போ முடிக்கணும்னு எதிர்பார்த்துனுக்குறான். இதில் வேற அவன் இடத்துல மணல் எடுக்கிற விஷயம் தெரிஞ்சே சரியான சீன் ஆகிடும். சட்டுன்னு எடுங்கடா. நோ சும்மா இருந்தா நீ ஏன் அவனுங்களுக்கு கொஞ்சம் தான் சீன் அடிக்க தெரியுமா? நம்மளுக்கு தெரியாதா? நான் ஒழுங்கா பொருள் பிடிக்க தெரியாத பிள்ளைக்கா பசங்கண்ணா அவனுங்களுக்கு போய் இப்படி பேசுனுக்கிறேன். கம்முன்னு இருந்தா என்ன சத்தமாகுது? நம்ம இடத்துல மண்ணை எடுக்கிற சவுண்டு இருக்குது. யாராக இருக்கும்? மணல் கிணறு எடுத்துனுக்கிறானுங்களா? என்ன ஒரே கூசலாகுது? முருகா 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 சத்யாவனுங்க நம்ம இடத்துல மணல் ஏற்றுனுங்கிறானடா. என்னடா சொல்கிறா? நல்லா பார்த்தி அவனுக்கு தானே அது? ஆமாம் சபரி, நல்லா பார்த்தா தான் அவனுங்க தான். முருகா இதான் நல்ல சமயம் அவனை பழி வாங்கிறதுக்கு. நம்ம தொழில் அவன் ஏமாற்றி அடிச்சுன்னு போனால. ஆமாம் முருகா, சபரி சொல்கிறது கரெக்டு தான். இன்றைக்கே அவனுங்களை சீன் அடிச்சு விட்டுறலாம். சரி, நீங்கள் எப்படியாவது போயிட்டு அவங்கள ஆற்றுலேருந்து ஏரியா உள்ள தூரம் மாதிரி பேக் ஆச்சுன்னு வந்துருங்க. நானும் அச்சாவும் சின்னத்தில் இருக்கிற பொருள் எடுத்துன்னு ஏரியா உள்ள வெயிட் பண்ணுறோம். கிளம்புங்கடா. ஏய் இல்லைங்கடா, நம்ம சுத்து போட்டோன்னு அவனுங்களுக்கு தெரியணும். நம்ம மண்ணில் எடுக்க சின்ன பார்த்துட்டானா? என்னடா சொல்கிற? ஆமாண்ணா, முருகா அவனுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்குண்ணா. இந்நேரம் ஆளுங்களோட சுற்றி நடி இங்கே இறங்கிட்டு வாண்ணா. இப்போ என்ன நம்ம பண்ணுறது? முருகா அப்படி தெரிஞ்சா எஸ் ஆக மாட்டானுங்க. டேய் சொல்கிறத செய்டா, முதல்ல பயத்தை உண்டாக்கணும். அந்த பயத்தில் அவன் என்ன செய்துன்னு யோசிக்குவான். அவன் தடுமாறுவான். அந்த நேரத்தில் தான் அவனை மிஸ் ஆகாமல் போட முடியும். புரிதா? போ. சத்யா, இப்போ என்னடா பண்ணலாம்? வேற வழியே இல்லை, பொருளை போட்டு கிளம்புங்கடா. சீக்கிரம் எர்ரா. டேய் இங்கே தான்டா போச்சுங்க. இங்கே தான் முருகா போச்சா? ஞாபகம் இருக்குது. நம்மளை சுத்த
சுட்டு போட்டேன் 2 பேர் ஓடி நான் பாத்துக்கிறேன். வந்துருக்கு போறானுங்க எறா சீக்கிரம். முருகா முருகா பசங்க பேக் அடிச்சுன்னு வந்துட்டானுங்களா? டேய் சீக்கிரம் எறா போங்க. வர்றவன ஐயோ வலியே இல்லையா? சிக்கனுங்கடா. சத்யா சீன் அடிக்க சுத்து போட்டானுங்கடா. மாட்டணும்டா. மொள சுத்ரா. டேய் டேய் சுத்ரா. சத்யா நீ போயிடுறா. ஐயோ ஐயோ மோகா. ஐயோ விட்டுருங்கடா. டேய் விட்டுருங்கடா. 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 ஐயோ விட்டுருங்கடா. கொடாஞ்சியும் எடுத்துக்கினேன், என்கிட்ட வர தொழிலையும் ஏமாற்றி அடிச்சுக்கினேன். பத்தாதுக்கு என் இடத்துல வந்து மணல் எடுக்கிறியா? உனக்கு என்னடா அவ்வளோ பேராசை? ஒருத்தன் வயலில் அடிச்சு பொழைக்கிறதே உங்கள் பொழப்பா போச்சுடா. உங்களை தாண்டி ஒருத்தன் முன்னேறிடக்கூடாது, ஒருத்தன் வளர்ந்துடக்கூடாது. எப்பயும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கணும். காலத்துக்கும் நாங்கள் உன் வீட்டுக்கு அதுவாக தட்டுனுக்கணும். அதுவும் மீறி நாங்கள் தொழில் பண்ணி முன்னேறி வந்தால் எங்களை வளர விடாத மாதிரி மட்டம் தட்டி விட்டுருவீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான்டா எங்களை மாதிரி ஜனங்க இன்னமும் கை கட்டி வேலை பார்க்குற நிலைமையிலே இருக்கிறோம். என்னை விட்டுரு முருகா. பசங்க பேச்சு கேட்டுன்னு உன் இடத்துல மணல் எடுத்துட்டு முருகா. ஒன்றா கொடாஞ்சி கூட நீ எடுத்துக்க முருகா. என்னை விட்டுரு முருகா. இவனெல்லாம் திறந்த மாட்டானுங்கடா முருகா. அதுக்கு தான் சொல்கிறேன், இது இப்படியே வளர விடக்கூடாது. அதை நம்ம தான் மாற்றி காட்டணும். அடுத்த வர தலைமுறையை இவனுங்களை பார்த்து கற்றுக்கூடாது. என்னை விட்டுரு முருகா. உனக்கு எவ்வளோ வேணாலும் கொடுத்துட்றேன் முருகா. இங்கே யாரோ யாருக்கோ அடிமை கிடையாது முருகா. சரியா சொன்னடா முருகா. டேய் செஞ்சு இந்த மாதிரி ஆளுங்க இருக்கவே கூடாதுடா. சாவுடும் சாவுடும். மொழ தொண்டை கலாலே போடுறா. கடைசியில் எந்த தொழிலை முருகா கட்டிருந்து ஏமாற்றி வாங்கினானோ அந்த தொழிலாலே தன்னுடைய சாவனை அழுத்தி அடிக்கினான் சத்யா.
இவனுங்கள மாதிரி ஆளெல்லாம் முளைக்கும் போதே வெட்டி விட்ட மாதிரி ஒரு சந்தோஷம்டா முருகா.